வணக்கம் நட்புகளே. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் நாவல் நின் கண்ணில் கரைந்தேனடி கண்ணம்மா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 7. இரவு முழுவதும் அடுத்த நாளை பற்றி எண்ணியதாலோ என்னவோ வழக்கத்திற்கு மாறாக நேரம் கழித்து எழுந்தாள் மிருதுளா. சோம்பல் முறித்து அவசரமாக எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்தாள். 3/4 மணி நேரத்தில் தலைக்கு குளித்து வெளியே வந்தவள் வேக வேகமாக கிளம்பிக் கொண்டிருக்க அவள் அலைபேசி கத்த ஆரம்பித்தது. எடுத்து பார்க்க விஷ்ணுதான் அழைத்திருந்தான். அதை துண்டித்து இன்னும் அரை மணி நேரத்தில் தன்னை வந்து அழைத்து செல்லுமாறு அவளது வீட்டின் முகவரியை அவனுக்கு அனுப்பி கிளம்ப ஆரம்பித்தாள். சரியாக அவள் கிளம்பி வெளியே வர அவளிற்காக வண்டியில் காத்திருந்தான் விஷ்ணு. இவன் என்ன இப்படி வந்து நிக்கிறான் என்று யோசித்தவாறு பின்பக்கம் ஏறி அமர வண்டியை எடுக்காமல் ரோட்டையே வெறித்து பார்த்தான். என்ன இவன் வண்டியை எடுக்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான் என்று கையசைக்க அதை கண்ணாடியில் கண்டாலும் காணாதது போல் அமர்ந்திருந்தான். வேறு வழி இல்லாமல் எழுந்து முன்பக்கம் வந்து அமர்ந்து அவனை அழைக்க இதற்குதான் காத்திருந்தேன் என்பது போல் வண்டியை எடுத்தான். அவளை கண்டு கொள்ளாது. அடப்பாவி, இதுக்கா இந்த அலப்புற? முன்னாடி வான்னு சொன்னா வரப்போறேன், இதுக்கா இத்தனை அக்க போரு? ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே, இன்னும் என்னெல்லாம் காத்திருக்கோ என்று பெருமூச்சு விட்டாள் மிருதுளா. அவளது முகபாவனை எல்லாம் கவனித்தாலும் ரோட்டில் கவனத்தை செலுத்தி அடுத்த 20வது நிமிடத்தில் ஒரு வீட்டின் முன் நிறுத்தினான். அது ஒரு சிறிய பங்களா என்று சொல்லலாம். அப்படிதான் காட்சியளித்தது. காரை கேட்டின் அருகே நிறுத்தி அவளை இறங்க சொல்ல அவளும் இறங்கினால் எதுவும் கேட்காது. காரை பார்க் செய்து தன்னுடன் வருமாறு கூற எதுவும் பேசாமல் அவன் பின்னே சென்றாள். தேவைக்கேற்ப அங்கு பணியாட்கள் இருக்க வீட்டிற்கு அழைத்து செல்கிறான் என்று அவள் எதிர்பார்க்க அவனோ வீட்டிற்கு சற்று வெளியே இருந்த ஒரு சிறிய வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவனை கேள்வியாக அவள் பார்க்க, இது அவுட் ஹவுஸ் தான், பயப்படாம வா, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் என்று அவன் கூற தன்னிச்சையாக அவன் தலையை தட்டி உள்ளே சென்றாள். அவள் அதை கவனித்தாலோ இல்லையோ அவன் அதை மனதில் பதிய வைத்து கொண்டான். உனக்கே தெரியாம என்ன நீ நெருங்கி வர கண்ணம்மா, சீக்கிரம் இது உனக்கும் புரியும் என்று நினைத்தவன் அவள் பின்னே சென்றாள். மிரு, இந்த ரூம் தான் நம்ம கிளாஸ் ரூம் என்று 2 அறையை காட்டினான். அவள் ஒரு அறையை திறந்து உள்ளே செல்ல அவன் ஒரு அறைக்குள் சென்றான். உள்ளே வந்தவள் விழியாகலாது பார்த்தாள் அவன் ஏற்பாட்டை கண்டு. அவள் என்ன சொல்லி இருந்தாலோ அதே போல் துளியளவு மாற்றம் இல்லாது இருவரையும் ஒரு கண்ணாடி தடுப்பு பிரித்திருந்தது. எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று எதிர்ப்புறம் இருந்து சைகையால் தேவ் கேட்க எல்லாம் பக்காவாக இருக்கிறது என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள் மிருதுளா. அவள் நேராக அவளுக்காக வைக்கப்பட்டிருந்த வெள்ளை போர்டிடம் செல்ல அவனும் அவனுக்கான இடத்திற்கு சென்றான். அந்த போர்டின் ஓரத்தில் டர்ன் லெஃப்ட், பிக் த ரெட் பாக்ஸ் என்று எழுதியிருக்க இது எல்லாம் உன் வேலையா என்று அவனை பார்த்தாள். அதை அவன் பார்க்காது வரைவதற்கான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்க எழுதியிருந்ததை பின்பற்றி அதை கண்டுபிடித்தாள். அழகாக சிவப்பு பெட்டி ரிப்பன் கட்டியிருந்தது. அதை எடுக்க வெல்கம் கண்ணம்மா என்றிருக்க ஆர்வமாக பிரித்தாள். உள்ளே அன்று அவள் கண்ணை வரைந்த படத்தை ஃப்ரேம் செய்து வைத்திருந்தான். அதை வருடியவள் போர்டிடம் வந்து பெரிதாக தேங்க்ஸ் என்று எழுதி அவனுக்கு காட்ட, இட்ஸ் ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்றான் சைகையால். முதல் நாள் என்ன வரையலாம் என்று யோசித்தவள் தனிமை என்று போர்டில் எழுதி அவனிடம் காட்ட கட்டை விரலை உயர்த்தி சரி என்று கூறி அவனுக்கான போர்டில் வரைய ஆரம்பித்தான். அவன் வரைய ஆரம்பித்ததும் அவளது போர்டில் அவளும் ஒரு படத்தை வரைந்தாள். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பிறகு தாங்கள் வரைந்ததை மற்றவர் பார்க்க இருவரும் உறைந்து போயிருந்தனர் மற்றவர் படைப்பில். முதலில் தன்னை மீட்டது விஷ்ணுதான். எப்படி இப்படி ஒரு படத்தை வரைந்தாள் என்று வியந்தான். அது ஒரு அடர்ந்த காடு. காட்டின் நடுவே ஒரு குளம். பச்சை நிறத்தில் அந்த இடத்தில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பச்சிலம் குழந்தை, அதுவும் பட்டு துணியால் சுருட்டியவாறு வரைந்திருந்தாள்.
இன்னும் அவனது படைப்பில் இருந்து மீளாமல் அதிலேயே சுற்றினாள் மிருதுளா. நிலத்திற்கு மேல் ஒரு பெரிய மேகம் படர்ந்து அதில் சிறு சிறு துளியாய் ஊசி மழை பெய்ய, அந்த மேகத்தின் மேல் பரப்பில் ரெக்கை வைத்த சிறு தேவதை ஒன்று அமர்ந்து நிலப்பரப்பில் இருக்கும் மக்களை வேடிக்கை பார்ப்பது போல் இருந்தது. எத்தனை அழகாய் தனிமையை விவரிக்கிறது இந்த ஓவியங்கள்! பார்ப்போரை தங்களுக்குள் ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த தனிமை. அந்த ஓவியத்தை தொட நினைத்து மெதுவாக அருகே செல்ல, தப்பென்று கண்ணாடி சுவரில் முட்டி நின்றாள் மிருதுளா. இவளது செய்கையில் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் விஷ்ணுதேவ். அப்போதுதான் கண்ணாடி சுவரை தான் மறந்து விட்டதை நினைத்து தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். போச்சு போச்சு, இவன் முன்னாடியே இப்படி ஆகணும். வர வர நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டேங்குது. ஐயோ, ரொம்ப கிண்டல் பண்ணுவானே என்று அவனை நினைத்து மனதில் பேசினாள் மிருதுளா. ஒரு வழியாக சிரிப்பை கட்டுப்படுத்தி கண்ணாடி சுவருக்கு நடுவே இருக்கும் கதவை திறந்து அவளிடம் சென்றவனை கண்டு கொள்ளாமல் அவன் வரைந்த படத்தை நோக்கி சென்றாள். பாருடா, மேடம்க்கு கோபமா? சரி சரி, எவ்வளோ நேரம் இந்த பாசாங்கன்னு நானும் பாக்கறேன் என்று அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து, நான் வீட்டுக்கு போகணும் என்று அவள் சைகையால் கேட்க, போகலாம் சாப்பிட்டு என்று அவளை அழைத்தான். இல்ல, நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று அடம் பிடிக்க, அவனும் முதல் நாள் இந்த மாற்றம் போதும் என்று அவளை அழைத்து சென்றான் அவள் வீட்டிற்கு. அவளை வீட்டில் விட்டு வந்தவனுக்கு எந்த மாதிரி உணர்கிறோம் என்று தெரியவில்லை. தனக்கு தெரியாத ஓவியமா, எனக்கு சொல்லித் தரவா இவள் இன்று வந்தாள்? சொல்லித் தருவதை விட மனதை தூண்டும்படியல்லவா அவள் தலைப்பாக கொடுத்தாள் என்று யோசித்தவாறு வீட்டிற்கு வந்தான். இதோ 3 நாள் முடிந்து விட்டது. இது 4வது நாள். அவளை அழைத்து செல்ல அவள் வீட்டின் முன் காத்திருக்கின்றான். அதன பார்த்தேன், இவன் லேட்டா வந்துட்டா உலகம் அழிஞ்சு காணாம போயிட போகுது. இந்த 3 நாள்ல நான் எவ்வளவு மாறிட்டேன். இவனை ரசிக்கிறேன், இவனை பார்க்க 1 மணி நேரமா ரெடி ஆகுறேன். எல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. இதுக்கு மேல முடியல. ஆனா நான் இத சொல்ல போறதில்ல எப்பவும் என்று பெருமூச்சு விட்டு காரில் ஏறினாள். இவள் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாள் என்று புரியவில்லை அவனுக்கு. அதை கேட்டாலும் இவள் சொல்லப் போவது இல்லை என்பதால் அமைதியாக இருந்தான். விஷ்ணுவின் அலைபேசி கத்த அதை உயிர்ப்பிக்க எதிர்ப்புறம் வருண் பேசினான். அண்ணா, நான் கிளம்பிட்டேன், மறக்காம நாளைக்கு வந்துரு. முடிஞ்சா மிருவ கூட்டிட்டு வா. 2 நாள் ஸ்ரவன் அண்ணா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நீ வந்துருவல்ல என்றான் வருண். கண்டிப்பா வந்துருவேன், நீ அழகா பிரசன்ட் மட்டும் பண்ணு என்று கூறி சிறிது நேரம் பேசிய பின் அழைப்பை துண்டித்தான். இதுவரை எதுவும் பேசாதவள் அவனை பார்க்கிற்கு வண்டியை விட சொல்ல அவனும் விட்டான், பல எதிர்பார்ப்புகளுடன். இன்று அவன் வாழ்வின் கருப்பு நாள் என்று அறிந்திருந்தால் சென்றிருக்க மாட்டானோ என்னவோ. என்ன செய்ய, விதி வலியது அல்லவே. அவளுக்கு தெரிந்த சைகை பாஷையால் பேச ஆரம்பித்தாள். இங்க பாரு தேவ், இதுதான் நான் உன்னை கடைசியா பார்க்க போற நாள். உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி இல்ல. என்னால இந்த காதல் கல்யாணம்னு இருக்க முடியாது. ஏன் உலகம் வித்தியாசமானது. அதுல புதுசா ஒருத்தரை ஏத்துக்க நான் தயாரா இல்ல. எல்லாராலையும் எல்லா நேரமும் கூட இருக்க முடியாது. உன்னை பாத்துக்க உனக்கு தெரியும். உன்னை விட யாராலும் நல்லா பாத்துக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே பொய் தான். உனக்கு உன்னை தவிர உனக்கு யாராலும் உண்மையா இருக்க முடியாது. அதே மாதிரி உன்னை தவிர உன்னை யாராலையும் அதிகமா காதலிக்க முடியாது. இத நல்லா மனசுல ஏத்திக்கோ, நான் போறேன் என்று அவனது பதிலை கூட எதிர்பார்க்காது அங்கிருந்து கிளம்பினாள். அவள் கூறியதை தாங்க முடியாமல் தண்ணி அடித்து ரோட்டில் விழுந்து கிடந்தது எல்லாம் நினைவு வந்தது. நடந்து முடிந்ததை நினைத்து பார்க்கவும் வருண் இருக்கும் இடம் வரவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 8. தோய்ந்த முகத்துடன் வந்த விஷ்ணுவை கண்ட ஸ்ரவனுக்கும் வருணுக்கும் மனம் வலித்தது. எப்படி இருந்தவன் இந்த காதலால் இப்படி ஆகிவிட்டான் என இருவரும் தவித்தனர். ஸ்ரவனுக்கு மிருதுளா அதிகமாக பழக்கம் இல்லை. அவர்களது ஆர்ட் ஸ்கூலுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சென்று நிர்வாகத்தை கண்காணிக்கும் பொறுப்பை விஷ்ணு ஸ்ரவனிடம் கொடுத்திருந்தான். அதை கவனித்துக் கொண்டிருந்தவன் எதர்ச்சியாக மிருதுளாவை கண்டு பேச ஆரம்பித்தான். அவளுக்கு தினமும் ஒரு மஞ்ச் வாங்கி செல்வான். அவளால் வாய் பேச முடியவில்லை என்று ஒரு நாளும் அவள் மேல் அனுதாபம் பட்டதே இல்லை. அதற்கு மாறாக அவள் மேல் ஒரு சகோதர உணர்வு மேலோங்கியது. அது இன்று நண்பனா உடன்பிறவா தங்கையா என்று வந்து நிற்கிறது. யார் புறமும் நிற்காமல் பொதுவாக பேச முடிவு செய்தான். ஆனால் வருணால் அப்படி இருக்க முடியவில்லை. தன் தமையனின் இந்த நிலையை
எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அண்ணா, நான் வேணா மிருகிட்ட பேசட்டா? இல்ல வருண், அது சரியா வராது. எனக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கும் என்ன பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதே மாதிரி என்னை விட யாராலும் என்ன அதிகமா நேசிக்க முடியாது. இத பத்தி யோசிக்காம இந்த எக்ஸ்போல எப்படி உன் பெயிண்டிங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு மட்டும் யோசி. என்ன பத்தி யோசிக்கிறத விட இதுதான் முக்கியம். என் தம்பி லூசர் இல்ல, சேர் அப் மேன் என்று அவனை தேற்ற அவனிடத்தில் போய் நின்றான் வருண். ஸ்ரவன் அவனிடம் பேச போக, மச்சான், எனக்கு இந்த காதல் எல்லாம் செட் ஆகாது. மிரு மாதிரி என்னால அவ்வளோ சீக்கிரமா உதற முடியல. ஆனா சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துருவேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. நம்ம யுஎஸ் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ற ரமேஷ்க்கு பதில் என்ன அசைன் பண்ணு. கொஞ்ச நாள் தூரமா இருக்கேன், எல்லாம் மறந்து வந்துடுறேன் என்று அவன் கெஞ்சுவதை தாங்க முடியாமல், சரி விஷ்ணு, நான் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா நீ அங்கேயே செட்டில் ஆக மாட்டேன், இங்க திரும்பி வந்துருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இப்பதான் நான் அதுக்கான வேலையை ஆரம்பிப்பேன் என்றான் ஸ்ரவன். மச்சி, எனக்குன்னு யாரு இருக்கா? உன்னையும் வருணையும் விட்டா எங்க போனாலும் இங்கதானடா வரப்போறேன் என்றதும் கொஞ்சம் வெளியே சென்றால் அவனின் தனிமை நீங்குமோ என்று சரி என்றான் ஸ்ரவன். வெகு சிரமப்பட்டு வருணிடம் சம்மதம் வாங்கி இங்கிருக்கும் வேலையை அனைத்தும் இருவரிடமும் ஒப்படைத்து பறக்க முடிவு செய்தான் தன் தனிமையை போக்க. அந்த பூமுகம் கண்முன் வர 2 மனதாக விமான நிலையம் வரை வந்தான் விஷ்ணு. மனம் வேண்டாம் என்றும் மூளை இதுதான் சரி என்றும் வாதிட மெதுவாக தன் உடைமைகளை நகர்த்தி சென்றவன் கண்ணில் பட்டாள் அவள். அவள்தான், தன்னவளேதான் அது என்று அவள் பின்னே செல்ல சிறிது தூரத்தில் மறைந்து போனாள். மீண்டும் மீண்டும் தேடி அவளை காணாமல் தலைவலி எடுக்க பைத்தியம் போல் மிரு மிரு என்று அந்த கட்டிடமே அதிரும்படி கத்தி சரிந்தான். அவனது செய்கையை கண்ட இருவரும் அவள் இங்கு வரவில்லை, எல்லாம் அவனது ஏக்கம் என்று புரிந்து கொண்டனர். ஒருவேளை அவன் இங்கு இருந்தால் அவனுக்கு ஏதோ ஆகிவிடுமோ என்று பயந்து அவனை எழுப்ப முயன்றனர். சார், என்னாச்சு? கண்ண முழிங்க மெதுவா என்று அவன் கன்னத்தை தட்டியது எல்லாம் வீணாக போக நொடி தாமதிக்காமல் விரைந்தார் மருத்துவரிடம். டாக்டர், அந்த மெமரி எரேசிங் பேஷண்ட் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க என்று நர்ஸ் அவரிடம் கூற, மிஸ்டர் விஷ்ணுதேவிற்கா? அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதனாலதான் இந்த தெரபிஸ்ல யூஸ் செஞ்ச LDX99 தாக்கம் அவர் உடம்புல கொஞ்சம் இருக்கும். அவர் இன்னும் சில மணி நேரத்துல கண் விழிச்சிடுவாரு. ட்ரக்ஸ் கொடுத்ததால அவர் வைலண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால ஃபேண்டசி பார்ஃபிபியூட்டன் போடுங்க. அப்பதான் ஸ்டேபிளா இருக்கும் அவரோட மூளை என்றதும் அவர் சொன்னதை அப்படியே செய்தார் அந்த நர்ஸ். இவனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் மூளை சோர்ந்த இந்த நிலையில் அவன் மனம் சோர்ந்து போகாமல் இவ்வளவு வேகமாக செயல்படுவதை நினைத்து ஆச்சரியப்படாமல் அவரால் இருக்க முடியவில்லை. எனினும் தான் இதற்கு சம்மதித்தது தவறோ என்று மனம் உறுத்த ஆரம்பித்தது. நேராக அவனிடம் சென்றார் டாக்டர் ஆனந்த். ஆன்டிடோட் போட்டு படுத்திருந்தவன் கண் விழிப்பதற்காக காத்திருந்தார். வெகு நேரம் ஆகியும் அவன் கண் திறக்காமல் இருக்க அவனது பாதுகாப்பாளன் என்று கையொப்பமிட்டிருந்த ஸ்ரவனிற்கு அழைப்பு விடுத்து உடனடியாக அங்கே வர சொல்ல, அவன் மீண்டும் விஷ்ணுவிற்கு என்னவாயிற்று என்று பதறி அங்கு விரைந்தான். இந்த விஞ்ஞானம் எத்தனை சாதனை செய்தாலும் அதில் சில பாதிப்புகள் இருக்கும். அதில் ஒன்றைதான் தற்போது விஷ்ணுவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இது வேண்டாம் என்று பலமுறை ஸ்ரவன் கூறியும் டாக்டர் எச்சரிக்கை விடுத்தும் பிடிவாதமாக எதற்காக இதை செய்கிறான் என்று அவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். உயிர் தோழன் என்று கூறும் ஸ்ரவனிடம் கூட இதை பற்றி எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இன்று இல்லை என்றாலும் பிறகு அவன் தன்னிடம் இதை கூறுவான் என்று அமைதி காத்தவனின் பொறுமை இன்று காற்றோடு பறந்தது. அவனிடம் இன்று முழுதாக கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு மருத்துவமனை படியேறினான் ஸ்ரவன். விஷ்ணுவிற்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு முழுதாக தெரியாத நிலையில் எப்படி அவனிடம் பேசுவது என்று பல ஒத்திகை பார்த்தவாறு அவன் இருக்கும் அறைக்கு சென்றான். நிர்மலமாக படுத்திருந்தவனை கண்டதும் கண்கள் தானாக கண்ணீர் சிந்தியது. அதை துடைத்து அவன் அருகே போட்டிருந்த சேரில் அமர்ந்தான். சரியாக 3 மணி நேரம் கழித்து மெதுவாக கண்ணை திறந்தான் விஷ்ணுதேவ். அவன் கண் விழித்ததை கண்டவன், டேய் கிளம்பு, இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. வா, US போலாம். அங்க இல்லாத ட்ரீட்மெண்டா? உன்னை என்னால இப்படி பார்க்க முடியல, வா என்று அவன் கையை பிடித்து அழைக்க, ஸ்ரவன், உனக்கு என்னடா ஆச்சு? இப்ப என்ன? நான் ட்ரீட்மெண்ட் அப்போ என்னோட சப்கான்சியஸ லூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதானே, சில் மேன்
என்று சமாதானம் செய்தவனின் கன்னத்தில் ஐவிரலையும் பதித்தான் ஸ்ரவன்.